மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருதய நோய் சிகிச்சை பிரிவு மற்றும் இருதயவியல் சிகிச்சை விடுதியின் திறப்பு விழா இன்று திங்கட்கிழமை 17/8/2026 வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. வைத்தியசாலையின் திட்டமிடல் குழுவின் ஏற்பாட்டிலும் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஆர். முரளீஸ்வரனின் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் வைத்தியசாலை சிரேஷ்ட இருதய நோயியல் நிபுணர் டாக்டர் அருள்நிதி மற்றும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் கலந்து கொண்டு புதிய பிரிவினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தனர். இந்த புதிய சிகிச்சை விடுதியின் திறப்பினூடாக மட்டக்களப்பு மற்றும் அதனை அண்டிய பகுதி மக்களுக்கு மேம்பட்ட இருதய நோய் மருத்துவ சேவைகளை வினைத்திறனாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆண்கள், பெண்கள் பிரிவுகளாக இந்த விடுதி திறக்கப்பட்டுள்ளதுடன் இங்கு நவீன வைத்திய உபகரணங்கள் கொண்டு நோயாளர்களை பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் திறந்து வைக்கப்பட்ட இருதய நோய் வைத்திய பிரிவின் கட்டிடத்தில் இந்த விடுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சாதாரண விடுதிகளில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தமையினால் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் இந்த தனிப்பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது இருதய நோயியல் சிகிச்சை பிரிவு அமைவதற்காக செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்த வைத்தியசாலையின் சிரேஷ்ட இருதய நோயியல் நிபுணர் வைத்தியர் அருள்நிதி வைத்தியசாலை சமூகத்தினால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய சிரேஷ்ட இதயவியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருள்நிதி ஐயா அவர்கள் தன்னுடைய முழு சக்தியை பாவித்து பல காலமாக இதற்குரிய கட்டமைப்பு, இதற்கான நிதி உதவி, அந்த அமைச்சு பணிகளை இந்த காலத்தில் இருந்த பணிப்பாளர்களோடு சேர்ந்து அவர்கள் ஒத்துழைப்போடு சேர்ந்து அதோடு என்னுடைய கட்டிட திணைக்கள உத்தியோகத்தர்கள், முக்கியமாக ரகுரா போன்ற சிசிபி, அந்த ஏரிய கட்டிடவியல் சார்ந்த நிபுணர்கள் மற்றும் எங்களுடைய வைத்தியசாலையை சேர்ந்த அந்த கணக்காளர்கள் பிரிவிலிருந்து பலருடைய ஒத்துழைப்போடு வைத்திய நிபுணர்களின் ஒத்துழைப்போடு அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்பான முறையில் அதற்காக பாடுபட்டு உண்மையிலேயே இந்த பிரிவு அண்மையில் ஒரு கட்டடமாக சிகிச்சை பிரிவாக தொடங்கப்பட்டது. அதில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதனுடைய தாய்த்தாலை பிரிவுகளும் அதற்கான சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு அடுத்த கட்டமாக விடுதி வசதிகள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேட்லாப் மற்றும் அதுக்கான சிசியு, அதுக்கான கட்டணங்கள், பைபாஸ் செய்யக்கூடிய அடுத்த நடுத்தர இந்த மாதிரியான பிரிவுகளும் உண்மையிலேயே எங்களுடைய அவர்களுடைய பணியோடும் அவர்கள் இணைந்து எங்களுடைய ஏனைய
இதயவியல் நிபுணர்களுடைய உதவியோடும் என்னுடைய நிர்வாகத்தின் உதவியோடும் மற்ற இனிய அனைத்து நல்வர்கள் உதவியோடும் விரைவில் பிரிவுகள் தொடங்குவதற்கான முயற்சிகள் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக மண்டலம் மக்களை பொறுத்தமட்டில் இந்த நீண்ட காலமாக இந்த சேவை திறம்பட நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் இப்ராலத்த சில காலத்தில் தான் இது தொடங்க டாக்டர் முருகானந்தம் டாக்டர் இப்ராலத்த டாக்டர் கலாரஞ்சனி 3 டிரெக்டர்ஸ் உழைப்போட நான் எங்கள் காலம் கணிஞ்சது டாக்டர் முரளீஸ்வரன் ஐயாட காலத்தில் தான் கணிஞ்சிருக்கு. இன்று எங்களுடைய போதனா வைத்தியசாலையில் இதய சிகிச்சைக்குரிய போர்ட் திறக்கப்பட்டுள்ளது. இதால் இந்த நம்முடைய மட்டக்களப்பு மக்கள் பிரதேச மக்கள் மட்டுமில்லை, இந்த மட்டக்களப்பு தமிழ் பேசும் மக்கள் எல்லாம் நாட்டு மக்களும் நன்மை பெறுறதுக்கு ஒரு போர்ட் திறந்திருக்கிறோம். இதால் அனைவரும் நீங்கள் நன்மை பெறணும், எல்லாரும் உங்களுக்குரிய இதுகளுக்கு இங்கே வந்து நன்மை பெறலாம் என்று சொல்லி இது செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் வந்து கார்ட் சம்பந்தமான ஒரு நோயாளிக்கு தனி பிரிவாக உழவு நாளும் கார்டியக் பிரச்சனை சம்பந்தமான எல்லாரும் வந்து காமன் போர்டில் அட்மிட் பண்ணப்பட்ட இதுக்கு வந்து தனி பிரிவாக இந்த போர்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தனியாக கார்ட் பிரச்சனைக்குரிய அத்தனை விஷயங்களும் இங்கே வந்து ஒரு தீர்வாக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு சிகிச்சை கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு குறிக்கொள்ள விரும்புகின்றேன்.